இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திரைப்படத்தை தொடர்ந்து எதிர்த்தவர்கள், திரைப்படத்தின் மீது விமர்சனத்தை வைத்தவர்கள், ஒரு திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டால் எப்படி இருக்கும் என்பதற்கு அலங்கு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக விளங்குகிறது. இன்று தமிழகத்தின் பல திரையரங்குகளில் அலங்கு திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவருடைய பேத்தி சங்கமித்ரா அவர்கள். அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மகள். இவர் அந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். இந்த படத்திலே குணாநிதி என்பவர் சிறப்பாக நடித்திருக்கிறார். இந்த அலங்கு திரைப்படம் விலங்குகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட முடியாது. காரணம், இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு ஜாதியின் மீதும் வன்மத்தை பேசவில்லை, அல்லது காழ்ப்புணர்ச்சியை தூண்டுகின்ற வகையில் எந்த வசனங்களும் இல்லை. இரட்டை அர்த்த வசனங்கள் இல்லை, ஆபாச நடனங்கள் இல்லை. நாகரீகமாக இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், இந்த தமிழ் இனத்தின் பிள்ளைகள், இந்த தமிழ் இனத்தின் இளைஞர்கள் தன்னுடைய தாய் மண்ணை விட்டு வேறு மண்ணிலே போய் வேலை செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள், எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை சந்திக்கிறார்கள். தன்னுடைய தாய் மண்ணை விட்டு வேறொரு மண்ணுக்கு வேலைக்கு செல்கின்ற பொழுது பல கனவுகள், கற்பனைகளோடு வேலைக்கு போகிறார்கள். ஏன், நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தை இழந்துவிட்டு மற்ற வெளி தேசங்களுக்கு, அந்நிய நாடுகளுக்கு வேலைக்கு சென்ற இளைஞர்கள் எவ்வளவு இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் என்பது இன்றைக்கும் பலருக்கு தெரிந்தாலும் கூட அதை பேச மறுக்கிறார்கள். திரைப்படத்தை இயக்குகின்ற பல பேர், திரைப்படத்தை தயாரிக்கின்ற பல பேர் இந்த தமிழ்நாட்டிலேயே இருவேறு சமூகங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை படமாக்கிவிட்டு அந்த இருவேறு சமூகங்களுக்கு எதிராக வன்மத்தை விதைத்துவிட்டு அதன் மூலம் திரைப்படத்தை திரையரங்கிலே வெற்றிகரமாக ஓட வைத்துவிட்டு பல கோடிகளை, மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். அப்படி எந்த காட்சிகளும் இந்த அலங்கு திரைப்படத்திலே இல்லை. இந்த அலங்கு திரைப்படம் தமிழக இளைஞர்கள் மற்ற மண்ணுக்கு போய் வேலை செய்கின்ற பொழுது கனவுகளோடு போகிறார்கள். அந்த கனவுகளை துளைத்துவிட்டு அந்த கனவுகள் நிறைவேறாமல் அவருடைய கற்பனைகள் சிதைந்து போகிறது. தன்னுடைய தாய் நாட்டிற்கு, தாய் மண்ணிற்கு தப்பித்து வருவதே மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. கரடுமுரடான பாதைகள், நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மனித உருவிலே நடமாடுகின்ற விலங்குகளிடமிருந்து தப்பித்து காட்டுக்குள்ளே போய் அந்த காட்டுக்குள்ளே இருக்கின்ற மனிதனை உண்டு ஏப்பம் விட துடிக்கின்ற கொடிய விலங்குகளிலிருந்து தப்பித்து, அந்த காடுகளில் இருந்து தப்பித்து மீண்டும் நாட்டுக்கு வருகின்ற பொழுது தன்னை துரத்தி வருகின்ற கூட்டம் அவர்கள் மீண்டும் தாக்க வருகின்ற பொழுது அவர்களை திருப்பி இவர்கள் தாக்குகின்ற பொழுது இவர்கள் நினைத்தால் அவர்களை கொலை செய்யலாம், கொன்றிருக்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் உயிர்களை நேசிக்கிறோம், இன்னொரு உயிரை கொல்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை என்று ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த திரைப்படத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த இறுதி காட்சியை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்று கேட்டால், இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டிஷார் அமைத்த நீதிமன்றத்தில் புரட்சியாளன் பகத்சிங் அந்த குற்றவாளி கூண்டிலே சொன்ன வார்த்தை, எந்த உயிரையும் கொல்வது எங்கள் நோக்கமல்ல, ஒவ்வொரு உயிரும் மகத்தானது என்று சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வருகிறது. ஒருவேளை அந்த வார்த்தையை மையமாக வைத்துத்தான் இவர்கள் இந்த அலங்கு என்ற திரைப்படத்தை தயாரித்தார்களா என்ற எண்ணம் கூட எனக்கு ஏற்படுகிறது. அதிலே நடித்திருக்கின்ற அந்த நாய் காளியம்மாள், இந்த தமிழ் சமூகம் ஒரு விலங்கை காப்பாற்ற கூட எப்படி போராடுகிறது, இந்த தமிழ் இனத்து பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த தமிழினத்து பிள்ளைகள் விலங்கை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லி இருக்கிறது. இந்த இளைஞர்கள் மத்தியிலே தான் இன்றைக்கு பல்வேறு மோசமான சிந்தனைகள், கலாச்சாரங்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். அந்நிய மண்ணிற்கு வேலைக்கு போன இளைஞர்கள் எப்படி பாடுபடுகிறார்கள் என்று இவர்கள் நினைத்திருந்தால் ஆந்திராவிலே செம்மரக்கட்டை கடத்தியதாக போலீஸ் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி உயிரிழந்த அந்த மக்களை பற்றி பேசியிருக்கலாம். கேரள மாநிலத்திற்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற தமிழர்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள் என்று இவர்கள் அந்த திரைப்படத்திலே காட்சிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் சொல்லாமல் ஒரு விலங்கை வைத்துக் கொண்டு,
ஒரு நாயை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்திற்கு சுற்றிலும் என்ன அவலங்கள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இலைமறை காயாக இந்த திரைப்படத்திலே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். பார்ப்பவர்களுக்கு இது ஒரு திரைப்படம். ஆனால் ஆழ்ந்து பார்ப்பவர்களுக்கு தமிழ் சமூகத்திற்கு எதிராக பின்னப்படுகின்ற சதி வலைகளை மக்கள் முன்னாலே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதற்காக இந்த படத்தின் தயாரிப்பாளர் சங்கமித்ரா அவர்களுக்கு மிக பெரும் நன்றியை சொல்லலாம். இந்த படத்திலே நடித்திருக்கின்ற அத்தனை கலைஞர்களும் அத்தனை நடிகர்களும் கதாநாயகன் குணாநிதி உள்ளிட்டவர்களும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல திரைப்படங்களில் நடித்ததைப் போல அற்புதமான நடிப்பை வெளிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் இன்னொன்றையும் செய்திருக்கிறார்கள். மலைவாழ் மக்களாக இருப்பவர்களுக்கு கூட எவ்வளவு இன்னல்கள் இருக்கிறது. மலையிலே வாழ்ந்தவர்கள் கூட அந்த வனத்திலே தப்பித்து வருபவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த திரைப்படத்திலே மையப்படுத்தி இருக்கிறார்கள், காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வனங்கள் எப்படி இருக்கிறது, இந்த காடுகள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த திரைப்படத்திலே சொல்லாமல் சொல்லி இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த அலங்கு என்கின்ற திரைப்படம் விலங்கை மையமாக வைத்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த அலங்கு என்கின்ற திரைப்படம் மனிதர்களை நேசிக்க வேண்டும், உயிர்களை நேசிக்க வேண்டும். எல்லா உயிர்களும் ஒன்றுதான், எல்லா உயிர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தாய்நாட்டு மக்கள், இந்த தாய்நாட்டினுடைய மனிதர்கள், இந்த தமிழ் இனத்தின் பிள்ளைகள் எங்கும் சென்று அவதிப்படக்கூடாது. அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த தேசத்திலேயே, நம்முடைய மண்ணிலேயே கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஆழமாக அற்புதமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதையும் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையமைப்பை இந்த திரைப்படத்திலே வெளியிட்டிருக்கின்ற அந்த திரைப்பட குழுவிற்கு, இதன் தயாரிப்பாளர்களுக்கு நான் மிகவும் நன்றி கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.